வணக்கம். இதுதான் எங்களோட வரலாற்று தலைவர்கள் உள்ளுக்குள்ளே வந்த நேற்றிரவு வீடியோ எடுத்து போட்டு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அந்த ஹோட்டலில் தான் நிற்கிறேன். இப்போ காலமை 12:30 2 மணிக்கு மீட்டிங். இது விடிய 6:30 தான் அந்த கடைசியாக வீடியோ அப்லோட் பண்ணினான். நல்ல நித்திரை எனக்கு ஹெல்ப் பண்ணினான்னா என்ன எழுப்பியிருக்கேன்டா எல்லாம் போயிருக்கும். என் மீட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே போயிருக்கும். 6:30 தான் நித்திரோன்னா 11 மணிக்கு திருப்பி ரிசப்ஷன்ஸ்லேருந்து எல்லோரும் தட்டி தான் எழுப்பினது. ஆல்மோஸ்ட் செத்துட்டேன். அப்படி இயலாது, உடம்பு பயங்கர டயர். இப்படி 6:30 தான் நித்திரோன்னா ஜோதிச்சு பாருங்க. வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறேன். 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை. இப்போ நான் நிற்கிறது ஹோல்மேன் சோலன் பார்க்கில் நிற்கிறேன். நேற்று ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருப்பேன். நான் இரவிரவாக எடுத்த வீடியோ இதுதான். இப்போ அந்த வீடியோனுடைய பகல் வீடியோ. இன்றைக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நேற்றைக்கு நேற்று சரியாக நினைக்கிறேன். ஏலாது விடிய 6:30 தான் அந்த கடைசியாக ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணான். அந்த வீடியோ அப்லோட் பண்ணி போட்டு சரியாக நினைக்கிறேன். அப்படி ஆல்மோஸ்ட் செத்துட்டேன். சாப்பிடவும் இல்லை, அப்படியே செத்துட்டேன். விடிய எனக்கு ஹெல்ப் பண்ணான்னா தட்டி எழுப்பி ரிசப்ஷன்கிட்ட சொல்லி தட்டி எழுப்பேன்னா இன்றைய ஃபுல்லாக நிறுத்திருப்பேன். அப்படி இயலாது. வணக்கம். இப்படியும் உதவி செய்கிறது கடவுள் சில பேர் அனுப்பி வைப்பார். இல்லைன்னா இந்த இந்தியான் மீட்டிங் இன்றைக்கி நான் போகிற மீட்டிங் இன்றைக்கி போகாமல் போயிருக்க எல்லாமே போயிருக்கும். ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட இந்த மீட்டிங் கூட இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கும். நல்ல காலம். அண்ணா எழுப்பினபடியாக தப்பிட்டேன்னா அண்ணா அக்கா உங்களுக்கு டவுட்டில் தான் இருக்கும். அப்படி இருக்கட்டும். அண்ணாவோ அக்காவோ யாரோ ஒரு ஆள் என்ன எழுப்பியிருக்கேன்னு சொன்னால் விடிய அவர் நான் நினைக்கிறேன் 11:30 எழுப்பியிருப்பேன் நினைக்கிறேன். 11:30 எழுப்பியிருப்பார். எழும்பி எனக்கு டவுட் எங்கே நிற்கிறேன். அந்த அதுக்கு உடம்பு முறிஞ்சிட்டு அப்படியே எங்கே நிற்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்தளத்துக்கு இயலாது. ஓகே, எழும்பி பார்த்தா ஓகே இந்த ஹோட்டலில் நிற்கிறேன். சட்ட ஒரு 10 மினிட்ஸில் உடனே எழும்பி உடனே ஓடி நிற்கிறேன். இதுதான் அந்த ஹோட்டல். நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இங்கே தான் எங்களுடைய தேசிய தலைவருடைய அணி முதலாக கால் பதித்தது நோர்வேயில். இதில் எந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வரைக்கும் இங்கே வந்ததே இல்லை. முதலாக என்னை இங்கே கொண்டு விட்டதுக்கு அந்த அண்ணாக்கு வார்த்தை அறியாத நன்றிகள். அது யாருன்னு பேர் சொல்ல இல்லாது. ஆகவே வார்த்தைகளால் சொல்லப்பட முடியாத நன்றிகள். அதை விட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நேற்று நான் நின்ற ரூமில் புக் பண்ணினது. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டோரியை கேட்ட பிறகு என்ன ஒரு வேறு ரூமுக்கு வேறு ரூம்லாம் நின்னான்னு சொல்லி இந்த ரூமில் கிணவுலையும் நிற்கலாது. அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஹோட்டல். இந்த நின்றது எனக்கு இல்லை, இந்த ஞாபகங்கள் சரியான முக்கியமானது. இப்போ நேரம் சரியாக 12:35. இன்றைக்கு 2 மணிக்கு மீட்டிங் இருக்குது. திருப்பி 3 மணிக்கு மீட்டிங் இருக்குது. அந்த 2க்கும் போயிட்டு யாரோட எங்கே மீட்டிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு நிற்கிறது சரியான ஃபார்ம் இல்லை. எஸ், உள்ளுக்குள்ளே ஹீட் போட்டிருக்காங்க. சரியான ஃபார்ம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாரோட நிற்கிறேன்னா யாரை சந்திக்கிறேன். இன்றைக்கு எங்கே எங்களுடைய தலைமை விழுந்ததோ அந்த இடத்துலேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த அந்த அண்ணாக்கு மிக மிக நன்றிகள். அப்படி யாருக்குமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. எனக்கு எத்தனையோ 1000 பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனால் இன்றைக்கு 11 மணிக்கு என்ன எழுப்பி இருக்கீங்க என்றால் அப்படியே டெத் தான், ஆல்மோஸ்ட் டெத். ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிருக்கும். நான் கனவுலையும் நினைச்சு பார்க்கலாத ஒரு உதவி இன்றைக்கு நடந்திருக்கு. நான் அந்த உதவியை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் எங்களுடைய தமிழில் விடுதலை தெய்வங்களுடைய தமிழில் விடுதலை தெய்வங்களுடைய உதவியாக தான் பார்க்குறேன். இங்கே தான் தமிழன்பன் அண்ணா, தமிழ்ச்செல்வன் அண்ணா, வேறு மாதிரி 100 பேர் இங்கே தான் ஃபஸ்ட்டாக இருந்து கழிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் நிற்கிறேன். மேபி ஹோட்டலை மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ நடந்து கிட்டத்தட்ட 22 வருடங்கள் ஆகிட்டு. நேற்றைய தினம் நான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். அதை சொல்லும்போது அவர் மனமுருகி எனக்கு ரூம் கொண்டே மாற்றி விட்ட அளவுக்கு எங்களுடைய வரலாறு இருக்கிறது. பார்ப்போம். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்துல இருந்து முதலாக எங்களுடைய போராட்டம் சமாதானத்துக்கு போய் விழ ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல நான் நிற்கிறேன். இன்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க சில பேருக்கு. ஸோ அந்த கடிதத்தோடு இப்போ கிட்டத்தட்ட 1 மணியாவது 3 மணிக்கு மீட்டிங் பறக்க போகிறோம் இங்கேருந்து. எனக்கு சரியான சந்தோஷம். இப்படி வாழ்க்கையில் எங்களோட தேசிய தலைவர் அனுப்பின டீம் நின்ற இடத்துல மறுபடியும் நான் இரவு நிற்பேன். நான் கிணவுலையும் நினச்சி பார்க்கல. இங்கே வந்த அப்புறம் இன்னும் அறியாமலே நிறுத்துறோன்ட்டேன். ஆல்மோஸ்ட் டைட். 11 மணிக்கு தான் எழுப்பினான். இப்போ சரியாக 12:45 காமன் தேதியில் எழுப்பி வலிக்கிட்டு வந்துருக்கிறேன்.
நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமான்று. இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல மிகவும் ஆர்வலாக இருக்கேன். 3:30 பிறகு நீங்கள் என்னை வந்து நிப்ஸில் சந்திக்கலாம். சொன்ன அந்த ஹோட்டலுக்கு வெளியால் போகிறேன். இதில் தான் எங்களுடைய தேசிய தலைவருடைய டீம் இங்கே தான் நின்றது. நின்று கேட்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இதான் அந்த ஹோட்டல். நான் இந்த ஹோட்டல் ஒரு நிமிஷம் வாழ்க்கையில் நினைக்கையில் இப்படி ஒரு சான்ஸ் உண்டு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்குமான்னு சொல்லி அப்படி அந்த உதவி செய்த அண்ணாக்கு உண்மையாகவே மனமார்ந்த நன்றிகள். இதுதான் அந்த ஸ்கேண்டிக் ஹோல்மன் பார்க் என்று சொல்கிறது. அங்கேருந்து நான் எங்களுடைய ஆரம்பித்த நாள் இங்கேருந்து தான் எங்களுடைய சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்தது. அங்கேருந்து தான் நாங்கள் சரக்கு ஆரம்பிச்சினாங்க. அந்த இடத்துல இருந்து மறுபடியும் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு அனுபவம் கிடைக்குமென்று நான் நினைக்கவே இல்லை. ஸோ இதுதான் அந்த இடம், இதுதான் அந்த ஹோட்டல் நீங்கள் பார்க்குறீங்க. இதில் தான் 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் தமிழ் உறவுகள் அனுப்பி வைத்த அந்த டீம் இந்த இடத்துல இருந்தான். கதைச்சா கேட்கல மிகப்பெரிய சந்தோஷம். அந்த இடத்துல மறுபடியும் நிற்கிறேன்ன்றது வந்து என் வாழ்க்கையில் நான் கனவுல நினைக்காத ஒரு சந்தர்ப்பம். இப்படியும் உதவி செய்வார்கள் என்று இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். என்னுடைய வெளிப்புறம் இதான் அந்த ஹோட்டல். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்கேண்டிக் ஹோல்மன் பார்க். இங்கே தான் முதலாக தேசிய தலைவரிலிருந்து இந்த ரவுக் ஹக்கீமிலிருந்து சகல பேரும் இங்கே தான் ஆரம்பித்தார்கள். ஆனால் எங்களுடைய இனம் விழுந்த இடமும் இதுதான். விழுந்த இடத்துலேருந்து திருப்பி ஆரம்பிக்கும். நாங்கள் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எங்கே விழுந்தமோ அங்கேருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதிலிருந்து தான் அந்த வெளி வியூ, இதுதான் அந்த வெளி வியூ உங்களுக்கு நான் காட்டுறேன். இதிலேருந்து பார்க்கும்போது நோர்வே அப்படியே முழுகாக தெரியும். நேற்று நான் இரவு வீடியோ எடுத்து போட்டால் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த ஹோட்டலினுடைய முழு வியூவையும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய வெற்றி என்ற வாழ்க்கையில். இப்படி ஒரு இடங்களில் வந்து நிற்பேன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. அதாவது வந்து முழு வியூவையும் இங்கேருந்து பார்க்கலாம். இதில் மற்றது இந்த டைவிங்குக்கும் பேர் போன இடம் இந்த இடம் தான். அதாவது வந்து ஏர் டைவிங்னு சொல்லி ஸ்கை டைவிங்னு சொல்வார்கள். அதிலிருந்தும் பேர் போன இடம் இந்த இடம் தான். ஓகே, நன்றி. இந்த இடத்த உங்களுக்கு காட்டுறதுல நான் உண்மையாகவே சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா, மக்களின் நெஞ்சில் நின்றவன் நீயடா. அர்ஜுனா அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா. உன் குரலில் இரத்தம் கொதிக்குது, நீதியே நிமிருது. மக்கள் துன்பம் சொன்னா நீயே தீர்வடா, நிமிர்ந்து நிற்கும் தமிழன் உன் ரத்தத்தில் தீயடா. மக்களுக்காக வைத்தியம் செய்தவன், பல பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்ய அரசியல் வந்தா. அந்த நிமிடம் தொடங்கி பாராளுமன்றத்தில் புலி கத்தி எழுந்தது. அர்ஜுனா 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 அர்ஜுனா, தலைவனின் பிள்ளை நீயடா, தமிழரின் நம்பிக்கை நீயடா.
தீயை போல ஏறும் மக்களின் சத்தம் நீயடா. பாராளுமன்றத்தில் தமிழ் புலியடா, உன் பேச்சினால் பலர் வலை தேடும் எலியடா. அசையாத தைரியம் உன் நெஞ்சில் எழுதப்பட்டது, வாழ்க்கையொரு வாழ் நீதான் அதன் முனை. மனதில் மின்னல் குரலில் சக்தி, நீதிக்கு நடக்கும் தமிழ் மரம், நீ எதிரிகள் வந்தாலும் தாழ்வில்லை. உன் பெயர் சொல்லும் போது மார்பு நிவருது. மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான். உன்மேல் வந்த பழியடா, அது வந்து பறந்தது தூசடா. சத்தியம் சொன்னால்